பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசட்டும். The blessings of loved ones, அதாவது பிரியமானவர்களுக்கு உரிய பாக்கியங்கள், பிரியமானவர்களின் பாக்கியங்கள், பிரியமானவர்களின் பாக்கியங்கள் என்ற தலைப்பின் கீழாக பேசும்படி கர்த்தருடைய ஆலோசனை நம்மோடு கூட இந்த நாளில் உறவாடி கொண்டிருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:9 மறந்துடாதீங்க, அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உங்களுக்காக. நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இல்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இங்கிலீஷில் ஒரு முறை படிச்சிடுங்க. We labor that whether present or absent we may be accepted of him. From we must all appear before the judgment seat of Christ, that everyone may according to that he had done, whether it be good or bad. Okay. மனிதர்களுடைய ஆசையே நாளைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம், என் பிள்ளை வீடு வாங்கிடுவானா, கார் வாங்கிடுவானா, வாசல் வாங்கிடுவானா என்பது தான் எல்லாருடைய ஏக்கமும் ஆசையும் பாசமும் இருக்குது. அப்போ ஒவ்வொருவருடைய ஆசையும் என்ன ஆசை? என் பிள்ளை, என் புருஷன், என்னுடைய வருங்காலம் இப்படி ஆகிடாது. ஆனால் நமக்கு ஒரு வருங்காலம் இருக்குது, அவர் சன்னிதானத்தில் உயிரோடு போய் நிற்போம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே நான் கிரீடம் சூடப்படுவேன், அங்கே மகிமைக்கு நேராக நடத்தப்படுவேன். அங்கே போகும்பொழுது ஓகே இவர்களை 1000 வருட அரசாட்சிக்கு ஏற்பாடு பண்ணு என்று நம்மை வேறு பிரித்து அனுப்புவார். இன்னொரு கூட்டம் இருக்குது, ஓகே இவங்களை இங்கே வச்சுட்டு 1000 வருட அரசாட்சியை முடிச்சுட்டு வந்து இவங்களை அப்புறம் கூட்டிகிட்டு போவோம். பரலோகம் உண்டு, ஆனால் அந்த மகிமை அவர்களுக்கு அது கிடைக்காது. ஆகவே அவர் சன்னிதானத்திற்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது எப்படி போய் நிற்பேன்? அந்த வாகை சூடுவேனா? அந்த முத்துக்கள் பதித்த அந்த கிரீடம் கிடைக்குமா? அங்கே கர்த்தர் என்னை விசாரித்து என் கன்னத்தில் முத்தமிடுவாரா? என் கால்களை பார்த்து சீஷர்களுக்கு சாட்சி சொல்வாரா? என் வாழ்க்கையை பார்த்து பரலோகத்தில் ஒரு அறிவிப்பு கொடுப்பாரா? எனக்காக பாடுகளை சகித்து வைராக்கியத்தோடு இருந்ததனால் அவன் துப்பாக்கியினால் சுடப்பட்டு வந்திருக்கிறான் என்று பரலோகத்தில் அறிவிப்பு கொடுப்பாரா என்ற ஏக்கமெல்லாம் நமக்கு இருக்கணும். அப்படி ஒரு விழா பரலோகத்தில் உண்டாம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. திரும்ப உங்களுக்காக ஒரு முறை நான் அந்த இடத்தை படிக்கிறேன். நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இல்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களை நாடுகிறோம். நாம் எல்லாரும் அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக வெளிப்படுவோம். அப்பொழுது நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் பலனை அடைவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்னுடைய வருங்காலம்னு ஒன்று இருக்கு, அங்கே செத்து மடிய போவதல்ல, அங்கே நான் உயிரோடுவே அவர் சன்னிதானத்திற்கு போய் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் பலனை அடைவேன். அதுக்காகவே இந்த உலகத்தில் நான் பிரியமாக இருக்க வேண்டும். யாருக்கு? இந்த ஐஸ் வைக்கிறாங்கன்னு சொல்கிறது இல்லை, அதுக்கு பேர் தான் பிரியம். ரொம்ப ஐஸ் வச்சு பேசுகிறாரு, ரொம்ப ஐஸ் வைக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு வேறு என்ன சொல்லுவீங்க? நைஸ் பண்ணுறாரு, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? ரொம்ப வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாரு, குழன்னு பேசுகிறாரு, அப்புறம் வேறு சோப்பு போடுறாங்க, அப்புறம் வேறு இல்லை. உங்களும் பேச வச்சா நீங்களும் கொஞ்சம் தெளிவடைவீங்களா? அதுக்கு தான் ரொம்ப நயமாக பேசுகிறாங்க. காக்கா பிடிக்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறேன், காக்கா பிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒருவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு அவருக்கு ஏற்றார் போல நாம் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் மாற்றி அவர்கிட்ட போகும்பொழுது என்னப்பா பையனுக்கு வேலையா, ஓகே கொடுத்துடுவோமே. பிரியமானவர்களின் பாக்கியங்கள். ஒருவருக்கு நான் பிரியமாய் நடந்தால் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கும். அப்படியானால் நாம் ஒரு செத்து போகிற மனுஷர்கள் நடுவே நாம் இருக்கிறோம். ஓகே, ஒருவர் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார், ஒருவர் ஆட்சி பண்ணுகிறார், ஒருவர் ஒரு சிறப்பான ஒரு இடத்தில் இருக்கிறார், இப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனால் பட்டு நான் சொல்லுவேன், வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நாம் பிரியமாக இருந்தால் இந்த உலகத்தில் அவர் நமக்காக யாவையும் செய்வார். நான் டாப் லெவலில் பேசுகிறேன். நான் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசலை, எடப்பாடி அவர்களை பற்றி பேசலை, மோடி அவர்களை பற்றி பேசலை. இவங்க எல்லாருமே செத்து போகிற மனுஷர்கள் என்று சொல்ல வரேன்.
அதனால மனுஷர்களுக்கு பிரியமாய் நடப்போம். இப்போ என் புருஷன் எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை, அவருக்கு பிரியமாக நடந்துப்பார், நடப்பார். மனைவியே புருஷனே, இப்படி கணவன் மனைவி உறவுக்குள்ள பிள்ளைங்க, என் அப்பா அம்மா எனக்கு ஏற்ற மாதிரி செய்யவே மாட்டேன்றாங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளை, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. கோஆப்ரேஷன் தான், அந்த கோஆப்ரேட் பண்ணி பாருங்க. நேற்று ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க, 12 வயசு, தூங்கி எழுந்த உடனே ப்ளீஸ்மா செல்லு, 5 நிமிஷம் செல்லுமா, 5 நிமிஷம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, பூந்தமல்லி. அஞ்சு நிமிஷமா செல்லு, 5 நிமிஷம். பிள்ளைங்க செல்போன் இல்லாமல் இருக்கவே முடியல. அப்போ அந்த பிள்ளை என்கிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட், எங்கள் அம்மா டார்ச்சர் தாங்க முடியல அங்கிள். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல. ஆஹா, நான் நடுவில் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டேன். ஓகே பேசுங்க. இதுதான் இன்றைக்கு நடக்கும். அப்போது பெற்றவங்களுக்கு பிரியமாய் பிள்ளைகள் நடக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு பிரியமாய் பெற்றவங்க நடக்கும் பொழுது அங்கே என்ன இருக்கும்? அமைதி. இந்த பிள்ளைக்கு என்ன தேவை? அப்போ அந்த வீட்டில் என்ன இருக்குது? ஒரு சமாதானம். அப்படின்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணிக்க வேண்டியதுதான்? பழி சொல்லிக்க வேண்டியதான். புரிஞ்சுக்கிங்க தம்பிங்க, புரிஞ்சுக்கிங்க தம்பிங்க, புரிஞ்சுங்க. என் அப்பா என்னை சும்மா திட்டுறாங்க, என் மனைவி என்னை எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுறா, என் புருஷன் எனக்கு விரோதமாக எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிறான். இல்லை, கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு, அவருக்கு என்ன பிடிக்குது, அவளுக்கு என்ன பிடிக்குது, அதை கொஞ்சம் பாருங்க. அப்பொழுது அந்த வீடு பூந்தோட்டமாக மாறிடும். இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான பூரணமான மனிதனை பார்க்க வேண்டுமானால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மற்றவங்க யாரும் மனிதனில் மாணிக்கம் யாருமே இல்லை. சிறப்பானவர்கள், பூரணமான மனுஷன் யாருமே இல்லை. அவரை தான் நாம் ரோல் மாடலாக வச்சுக்கணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுவோம், ஆனால் அவருக்கு ஒரு டைட்டில் பவுல் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்னு சொல்லலை, ஒரு டைட்டில், அழகான டைட்டில் ஒன்று இருக்குது. அவருக்கு ஒரு பேர் ஒரு கொடுத்திருக்கிறார், ஒரு அடைப்பெயர். என்ன அடைப்பெயர்? எபேசியர் 1 அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அந்த 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 அவருடைய அடைப்பெயர் இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்காங்க, படிங்க. பிரியமானவருக்குள். போதும். நாட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், பிரியமானவருக்குள். அப்படியானால் அவர் இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? எல்லாருக்குமே. இன்னைக்கு பாருங்களேன், நல்லவன் கெட்டவன், கடவுள் பார்க்குறாரு, என்ன கடவுள் பார்க்குறாரு, கடவுள் பார்க்குறாரு. ஒரே வார்த்தை, ஒரே போடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கடவுள் பார்க்குறாரு. அப்போ நல்லவனுக்கும் அவர் கடவுள், கெட்டவனுக்கும் கடவுள். அதனால தான் அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குது. அவர் யார்? எல்லாருக்குமே பிரியமானவர். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரியமாக நடக்க முடியுமான்னா? அப்போ எல்லாருக்கும் நான் ப்ளீஸ் பண்ண என்னால் முடியாது. எல்லாருக்கும் நான் ப்ளீஸ்டாக வாழ முடியாது. நான் எல்லாருக்கும் பிரியமாக வாழ முடியாது. கொஞ்சம் ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல என்னத்தான் பண்ணோம், இடுக்கு தான் செய்யணும். எனக்கு கடவுள் அப்படி இல்லை, அவர் பிரியமானவர்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர் பிரியமாக இருக்கிறார். நான் ரொம்ப டெவலப் பண்ணுறேன், அப்படிதான். விஷயமே புரியாமல் நான் வெறும் வேத வசனங்களை சொன்னால் என்ன பிரயோஜனம்? ஆகவே என் அன்பான பிரியமான என் அன்பு மக்களே, கடவுளுக்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? 1-2 வசனங்கள் உங்களுக்காக நான் காட்டுறேன், குறித்து வச்சுக்கிங்க. வேகமாக உங்களால் எடுக்க முடிந்தால் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகளை திறந்து கொள்ளுங்கள். ஒரு சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துக்கு போங்க. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துக்கு போங்க. இன்னொருவர் நீதிமொழிகள் 12:22 வாசிக்க கேட்கலாம். 12:22 வாசிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவர்களுக்கு பிரியம். இதை நோட் பண்ணிக்கணும். யாருக்கு நான் சொல்கிறது? இங்கே பாருங்க, கம்பெனி முதலாளிக்கு ஐஸ் வைக்கிறது, இப்போ என்னென்ன சொன்னீங்களே, காக்கா பிடிக்கிறது, அதெல்லாம் மனுஷன், அதெல்லாம் ஏமாற்றிக்கலாம். ஆனால் நான் சொல்லுது கடவுள் விஷயத்தை நான் பேசுகிறேன். அவருக்கு யார் தான் பிடிக்குமா?
யார் தான் பிடிக்குமா? யார் தான் பிடிக்குமா? உண்மையாய். அது தமிழில் ரொம்ப ரெண்டு வார்த்தை இருக்கு. உண்மையாய் நடக்கிறவர்களே அவருக்கு பிடிக்கும். நான் பிரியமானவரை பற்றி பேசலை. அவர் ரொம்ப பிடிச்சவங்க யார் அவருக்கு? ஹலோ, எனக்கு ரொம்ப பிரியமானவன்றது தான் நம்ம இப்படி சொல்கிறோம். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான். இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன பொருள்? அது அவரை ரொம்ப எனக்கு, அவர் பேரில் என்ன ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சதுனால தான் நான் அதை கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். செல்ஃபோனோடு கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த கேமோடு கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான்லாம் எனக்கு புத்தகம் பிடிக்கும், அதனால என்ன கூட புத்தகம் ட்ராவல் பண்ணோம். சிலருக்கு பாட்டு பிடிக்கும், ஹெட்செட்டில் எப்போ பார்த்தாலும் என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது பாட்டு எனக்கு பிடிக்கும், அதுதான் பிரியம். பிடிக்கும் என்ற வார்த்தைக்கு தான் என்னதுங்க? பிரியம். ஆகவே அவருக்கு யார் பிடிக்கும்? ஓகே, சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அப்போ ரெண்டாவது யார் பிடிக்கும் அவருக்கு? என்ன புரியலையே? ரொம்ப தூய தமிழில் பேசாதீங்க. நல்லவன்னு சொல்லுங்க, டப்புன்னு ஒரே வெட்டு, அவ்வளோதான், வெட்டி சாச்சிடுங்க. நல்ல மனுஷன்னு பெரிய சென்டென்ஸை போடாதீங்க. அவருக்கு யாருக்கு பிடிக்கும்? நான் சொல்லுவேன், உயிரோடு இருக்கவரை இந்த ரெண்டு வார்த்தையை நம் மாலையாய் கோர்த்துக்கொள்வோம். பிரைஸ் காட். நமக்கு இங்கே பாருங்களா, இங்கே பாருங்க, நமக்கு ஆயுதம் அல்லது ஷீல்டு, தமிழில் கேடயம் இல்லை, நமக்கு கேடயமும் நமக்கு ஆயுதமாக இருக்கிற ஒரே வார்த்தை நேர்மை. ஹலோ, நீங்கள் பரலோகத்துக்கு போகணுமா? நேர்மையாய் நடக்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதை சொன்னது யார் வேதத்தில்? ஆப்ஷன் கொடுக்கலாமா? தாவீது, ஏசையா, எரேமியா அண்ட் டானியல். ஏசையா என்பது சரியான பதில். நேர்மையாய் நடக்கிறவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் நமக்கு ஆயுதம் எது அல்லது நம்மை பாதுகாப்பது எது? கடவுள் கடவுள்னு சொல்லி ஏமாத்தாத கடவுள் பேரை சொல்லி உன்னை காப்பாற்றுவது நேர்மை. பளிச்சுன்னு பேசுகிறேன் தம்பி, நேர்மை. என்னம்மை? நேர்மை. அந்த நேர்மை தான் இந்த ரெண்டு வார்த்தை உள்ள இருக்கு. உண்மை, நல்லவன். சொல்லி பாருங்க, அந்த ரெண்டுத்தை தூக்கி நேர்மையில் ஃபிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஈக்குவல் ஆகுதா? உண்மையும் நல்லவனும் சேர்த்தால் இந்த உலகத்தில் அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இதை தான் தெய்வம் விரும்புகிறார். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டு கர்த்தருக்கு பிரியமாறு என்னால் கொடுக்க முடியும் ஐயா 100 ஒத்த வாக்கியத்தை. ஆனால் நான் அதில் உள்ள போய் பார்க்கிறேன், அவருக்கு யார் பிடிக்கும் சொல்லுன? நல்லவன் பிடிக்கும், அவ்வளோதான். அந்த நல்லவன் யார் தெரியுமா? உண்மையாய் நடப்பவன். எந்த இடத்திலும் அவன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க மாட்டான், மாறிக்க மாட்டான். அவன் அவனாகவே இருப்பான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு கவசம் இருக்கு, எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு. அந்த கவசத்துக்கு பெயர் சூப்பரா சொன்ன நேர்மை. அவ்வளவுதான், நேர்மை. உன்னை வேலை விட்டு தூக்கினாலும் அந்த நேர்மை மறுபடியும் ரீஃபிட் பண்ணும். உனக்கு விரோதமாய் 1000-10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா உனக்கு பாதுகாப்பு நேர்மை. இந்த சத்தம் இல்லை, மறக்க முடியாத செய்தி இல்லை தாவீதினுடைய அனுபவம். சங்கீதம் 25-21. சூப்பர், கைத்தட்டுங்க சிதம்பரம் அண்ணனுக்கு. மறக்க முடியாத செய்திகள், இதனுடைய தொடர்ச்சி அங்கே தான் இருக்கு. படிங்கம்மா. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுள். அவ்வளவுதான், இதுதான் எனக்கு துணை. கடவுள் துணை என்னெல்லாம் போட்டுட்டு ஊரை ஏமாத்தாத. எனக்கு துணை எதுதான்? சத்தமே இல்லை. நான் கொஞ்சம் பளிச்சுன்னு பேசுகிறேன் தம்பி. நம்ம சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது, வழவழம் பேச தெரியாது. எதை பேசினாலும் என்ன பண்ணுறது? சுற்றி வளைச்செல்லாம் பேச வேணும், நேரடியாக பேசிட்டு போயிடும். தம்பி இதை கரெக்ட் பண்ணிக்க, அவ்வளோதான், சரியாயிடும். ஸ்கேன் பண்ணு, எக்ஸ்ரே எடு, அப்படியெல்லாம் கிடையாது. எலும்பு உடஞ்சி போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கட்டு போட்டுரு.
அதை விட்டுட்டு நீ போ ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வா, ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வா, அப்படியெல்லாம் கிடையாது. கீழே விழுந்து வீங்கிடுச்சா, உடஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதான் அடையாளம். அப்படியானால் உனக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் சொல்றேன், டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணி அது பண்றதுக்கு முன்னாடி எங்க வந்துரு, முதலாவது தேவ மனுஷனிடத்தில் பேசு, உனக்கு நன்மைகள் வரும். உங்களுக்கு பழக தெரியலைங்க, பெரியவர்களோடு கூட நீங்கள் பிரியமாக நடந்து பாருங்க, அவங்க கிட்ட இருந்து சில நன்மைகள் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம். எப்போ பார்த்தாலும் சண்டை. நான் சொல்லுவேன், புருஷன் கடவுள். என்ன சத்தமே காணோம், என்ன பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து முட்டுறீங்க நீங்கள். புருஷனே கடவுள் மாதிரி நடந்துக்க. நான் சொன்ன மனைவிகளே, உங்கள் புருஷன் கடவுள் சாதாரணமாக சொன்னேன். ஆனால் புருஷனை பார்த்து சொல்கிறேன், புருஷனே இது எப்படி இருக்கு, இதில் நெருப்பு தீப்பொறியெல்லாம் வரும். கடவுள் மாதிரி நடந்துக்க. எப்போ பார்த்தாலும் நான் தலை, எனக்கு மரியாதை இல்லை, நீ மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கினா மரியாதை வரப்போகுது. மரியாதை குறைச்சி நடந்துக்கிட்டு எனக்கு மரியாதை கொடுக்கலன்னா நான் சொல்லுவேன், கெட் அவுட் ஐ சேன்னு சொல்லு இங்கிலீஷில். வெளியே போ, நீ போவாத வீட்டை விட்டு, அவனை போக சொல்லு வெளியே. கடவுளுக்கு இங்கே இடம் இல்லை இந்த கோயிலில், இது குடியிருக்கிற கோயில், கடவுள் குடியிருக்கிற கோயில். இந்த கடவுள் வேணாம். குடிகாரனோ கர்மமோ கர்மாந்திரமோ இந்த உண்மைக்கேடு பொய் மாய்மாலம் ஊர் அடித்து இந்த உலையில் போடாத. இந்த உலை உண்மையான உலை, நேர்மையான உலை. இன்னும் கையை தட்ட மாட்டேங்க, விசில் அடிக்க மாட்டேன்றீங்க. கடவுள்களே, என்ன எமிலி ஒரு கேள்வி கேட்டா பாருங்களேன். ஐயோ நான் எப்போ கேட்டேன்றா. கடவுள் ஆனா பெண்ணா? சூப்பர் கேள்வி. அதனால தான் ஆணை படைத்தார், அவர் சாயலாக, அவர் ரூபத்தின்படி. பெண் ஆணின் சாயல். அப்படியானால் நீ யாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற? ஆணே கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற. அப்படியானால் உன்னுடைய அதிகாரம் மட்டும் கடவுள் மாதிரி இருக்கணுமா? ஆனால் வாழ்க்கை, ஒழுக்கம், டிசிப்ளின் யார் மாதிரி இருக்கக்கூடாது. என்ன எப்படி அது பொருந்தும்? அதிகாரம் மட்டும் யாரா? அன்பு, பாசம், பரிவு, இரக்கம், அது அது இல்லை. நாங்கள் கடிக்க தெரியுது. ஸ்தோத்திரம். ஓகே, குடும்ப முகாம் ஆகிடு போகுது, டைம் இல்லை எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரரு. என்ன, அவர் அன்புள்ளவன். என் மனைவி ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா? மரியாதை உள்ளவன். என் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா? அடிச்சாலும் அனுப்பாரு, அப்படி சொல்லலை நான். எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் என் பேர்ல எப்பொழுதும் அன்பா இருக்கிறார். என் மனைவி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஏன்னா அவள் என் பேரிலே மரியாதை உள்ளவள். என் எதிர உட்கார மாட்டா. என் மருமகளை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என் எதிர உட்கார மாட்டா. எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க புதுசா, இவர் முற்போக்குவாதி. என்னுடைய வாழ்க்கை முறை ஒருவேளை முற்காலமாக இருக்கலாம். மனிதன் இன்றைக்கு தோன்றினவன் அல்ல, தேவ சாயலில் தோன்றினவன். அவன் முற்காலமா பிற்காலமா எதெல்லாம் நீ ஜாயின் பண்ணுவீங்க? அறிவியல் மாறிக்கிட்டே இருக்கும், தேவனுடைய வார்த்தை மாறாதது. இது முற்காலமா பிற்காலமா? HMB ரெக்கார்டில் ஆரம்பித்த அறிவியல் பாட்டு கேட்குறோம், அதுக்கப்புறம் எப்படி மாறிக்கிட்டே போச்சு பாரு. இப்போ பென் டிரைவர் கூட கிடையாது, ப்ளூடூத்தில் கேளுன்றான். போச்சு, தோத்துறோம். இது அறிவியல். ஆனால் என் தேவனுடைய வார்த்தை மாறவே இல்லையே. என்ன சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. எல்லாம் மாறும் தன்மை கொண்டதே. சூரியனில் 3 வாயுக்கள் இருக்கிறது, ஆக்சிஜன், ஹீலியம் அண்டு கார்பன். அதனால தான் எரிந்து பிரகாசிக்குது. அது ஒரு நாள் 3 ஒழிஞ்சிரும், அப்பொழுது இருள் அடைஞ்சிரும். அவையெல்லாம் மாறும் தன்மை கொண்டது. ஆனால் இது மாறாது, ஏன்னா இது மனிதர்களை வாழ வைக்கும் வார்த்தை. அப்போ எனக்கு ஷீல்டு எதுமா? நம்ம அப்போ அந்த நேர்மையை கேட்ட பிறகு தான் கேட்போம், நீங்கள் எப்படி சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கீங்க? என்னை காக்கும் தெய்வம் இயேசு.
என்னை நடத்தும் தெய்வம் இயேசு. அங்கே ஒரு சின்ன வார்த்தை போட்டிங்கன்னா போதும், 3 எழுத்து, அது முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் என்னதுங்க? சுவிசேஷம், நற்செய்தி, காஸ்பல். அதை விட்டுட்டு இயேசு பிறந்தார், வளர்ந்தார், உயிர்த்தேன் அவன் கேட்பான். அவர் ஆணுக்கும் பிறந்தாரா பெண்ணுக்கு பிறந்தாரான்னு கேட்பான். இதெல்லாம் தேவையா உனக்கு? எதுவும் தேவையில்லை. நான் வாழ்க்கையே நற்செய்தி, வாழ்ந்து காட்டுங்க. அப்போ அவருக்கு யாருக்கு பிடிக்கும்? நம்பர் 1, அவருக்கு யார் பிடிக்கும்? சொல்லுங்க, உண்மையுள்ளவன். 2வது, அவருக்கு யாருக்கு பிடிக்கும்? நல்லவன். போதுயா, இந்த பூமி அதை தான் விரும்புது. நல்லவனும் உண்மையுள்ளவன் தான் போதும். இந்த பூமி செழித்து ஒழிக்கும், செழித்து ஓங்கும், சமாதானமாக இருக்கும். போதும். இது 2ம் ஜாயின் பண்ணால் நேர்மை என்று பதில் வரும். நேர்மையாக நடக்கிறவர்கள் அவர் சன்னிதானத்தில் போவார்கள் என்பது ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் படிக்கலாம். எனக்கு இஸ்ரவேல் ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் சொன்னது உபாகம புத்தகத்தை பார்த்து, இஸ்ரவேலே, உலகத்தில் நான் காணாத ஜாதியை பார்த்துட்டேன், காணாத மக்களை பார்த்துட்டேன். இதோ உனக்காக நான் மோசையை அனுப்பி செங்கடலை பிளந்து பார்வோன் இருதயத்தை உடைத்து சின்ன பின்னமாக்கி அவர்களை அழித்து, உனக்கு பார் வனாந்தரத்தில் நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா, இதை பார் உனக்கு பெரிய கொடை பிடிக்கிறேன் என்று சொல்லி மேக ஸ்தம்பம், இரவில் குளிர் எடுக்காதபடி அக்கினி ஸ்தம்பம். உங்களுக்கு என்ன வேணும்? நான் பரலோகத்திலிருந்து உனக்கு சோறு போடுறேன். சில மனைவி சொல்லுவார், ஏண்டா மாப்பிள்ள, மாமா, மச்சான் உட்கார்றா, நான் போறேன்னா உனக்கு சோறு. பார்க்குறாங்க முருகானந்த தான் உன் மனைவி சித்ரா. ஒரு காலத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படி. தெய்வம் அப்படி சோறு போட்டார். என்ன சோறு? பூமியில் விளையாது அந்த சாப்பாடு, மனுஷர்களுடைய அடுப்பில் எரியாத சாப்பாடு, அது வானத்தின் சாப்பாடு. அந்த சாப்பாடு மனிதனுக்கு கொடுத்தார். அந்த சமயத்தில் மோசே கிட்ட பேசினார். என்ன பேசினார்? அதை பவுல் கிட்ட சொல்லிட்டாரு. பவுல் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா? என்ன சொன்னார்? நீங்கள் 1 கொரிந்தியர் போங்க, 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 5வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், அங்கே பாருங்களேன், நீங்கள் 1, 2, 3, 4 படிச்சிங்கன்னா தெரியும். நான் சொன்ன கதையெல்லாம் அங்கே வரும். செங்கடலை பிளந்தார், மேகத்தின் ஊடாக கடந்து வந்தார்கள், வானத்தில் பொழிந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். இருக்கா? இப்படி செய்தும், அதான் 5வது வசனம் படிக்கலாம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. எனக்கு அவனுங்களை பிடிக்கவே இல்லை. சோத்திரம், டைவர்ஸ் பண்ணிட்டார். எங்கேயே அவ்வளோ லவ் பண்ணாருங்க. எகிப்தில் லவ் பண்ணி கையை பிடிச்சி அப்படி கூட்டுவார். உங்களுக்கு தெரியாது, இது ஒரு படமாக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் பேசுகிறேன் ரமேஷ் அண்ணன்கிட்ட. அப்படி ஒரு காதல் காவியம் எகிப்தில் அப்படி நடக்குது. எப்பவுமே தூரம் வந்தால் தான் பாசம் கொட்டும், கிட்ட வந்துட்டால் எரிஞ்சு விழுவாங்க. இது மனுஷன் இயல்பு பொழுது. இஸ்ரேல் ஜனம் எகிப்தில் இருக்கும்போது அவரு பாசத்தை பொழிகிறாரு. நீ போடா, போய் கூட்டின்னு வந்துடுறா என் மனைவியை, அவளை நான் கண்டுபிடித்தேன். வந்துட்டு இங்கே கிட்ட பார்க்குறாரு. சீ, இது எனக்கு பிடிக்கல, விட்டுடு, தோத்துரும். அடிச்சு கொன்னே போட்டார். இந்த மனுஷனுக்கு இருக்கிற குணமெல்லாம் யாருடைய குணம்? கடவுள் குணங்க. அப்புறம் அழுவான். அதான் இரக்கம். ப்ளீஸ் என்ன கவனிங்க நண்பர்களே, ப்ளீஸ் இறைவனுடைய குணத்தை கவனிங்க. இப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட பேசுகிறது. அவர் பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு அவர்கள் பிடிக்கல, அவர்களிடத்தில் நான் பிரியமாய் இல்லை. எத்தனை ஒரு பெரிய வேதனை இல்லை? எப்படி இருந்திருக்கும்? இந்த வசனத்தை படிச்சுப்பார். மகளே, மகனே, பிரியமானவர்களின் பாக்கியம். நாம் உள்ளே போகிறோம். அவர்களிடத்தில் நான் பிரியமாக இல்லை. இன்றைக்கும் சபையில் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் என்னை பார்த்து இப்படி சொல்லிடுவாரோ? திருவிருந்து எடுக்கிற இவர்களிடத்தில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லிடுவாரோ? தெரியல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். அதனால தான் பாட்டு பாடினோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுவான், 143ஆம் சங்கீதம் 10வது வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எப்படி நச்சுன்னு இருக்கு பாருங்க.
பழைய ஏற்பாட்டு முற்போக்குவாதிங்க சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கை புரியலை, வாழ்க்கை தெரியலை, நாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறோம். எதில்? அறிவில். ஆனால் அந்த அறிவு எல்லாமே குப்பை தொட்டி, குப்பை. அந்த அறிவு அழிவுக்கு ஏதுவாக தான் இருக்குது ஒழிய வாழ்வுக்கு ஏதுவா இல்லை. யோசிச்சு பாருங்க, மனிதனுடைய அறிவு இன்றைக்கு 30 வயசு 35 வயசு தாண்டுதா பாருங்க ஆயுசு இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு, தேவனே உமக்கு போதித்தருளும். ஏன் தெரியுமா? அதே தாவீது சொல்லுவாரு 40ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், உங்களுக்குரிய ஒத்த வாக்கியம் இது, என் தேவனே, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன், அதனால் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். 143:10 என்ன படித்தோம்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். போதித்தருளும். ஏன்? விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் விரும்புகிறேன்ப்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். ஹலோ, வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறீங்க அத்தா, சிலர் அத்தான்னுவீங்க, சிலர் மாமான்னுவீங்க, சிலர் ஏங்கன்னுவீங்க, சிலர் எப்படியோ சொல்லுவீங்க, சில பேர் சொல்லுவாங்க, ரமேஷ் உனக்கு ரொம்ப என்னை பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. இறைவன் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, தம்பி தங்கச்சி, தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நான் நடக்க எனக்கு போதித்தருளும். ஏன்? நான் உமக்கு பிடிச்ச மாதிரி வாழ விரும்புகிறேன். உமக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கப்பா, எப்படி நான் வாழணும்? இந்த உலகத்தில் ஒரே ஒரு மிச்சம் என்ன தெரியுமா? இங்கே பாருங்களேன், நீங்கள் எப்படியோ விரும்பினாலும் விரும்ப விட்டால், இங்கே பாருங்களேன், நாம் டெக்கரேட் பண்ணுறோம், தலையை வாடுறோம், ஆனால் அது நம்ம பார்க்கல. நம்ம பார்க்குறதுக்கு நான் நல்லா அழகாக நல்லா டைட்டாக வாரி நல்ல முடியெல்லாம் களையக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு மேலே அது முடி களையக்கூடாதுன்றதுக்கு ஒரு க்ரீமெல்லாம் போட்டுக்கிட்டு வரேன். ஆனாலும் இந்த ஃபேனில் உட்காந்தா என்ன கதி ஆகுது? யார் பார்க்குறது என் அழக? இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோம்? ஷோ பண்ணுறோம். ஆனால் என் வாழ்க்கை கடவுளுக்கு பிடித்த மாதிரி நடக்கணும். ஞாபகம் வச்சுக்க. நான் யாருக்கோ ஒருத்தருக்கு கட்டுறேன், நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இந்த டெக்கரேஷன் எல்லாம் மண்ணோடு மக்கிடும். உன் முடி அழகு, உன் உதடு அழகு, உன்னுடைய லிப்ஸ்டிக் அழகு, உன்னுடைய தோல் அழகு, இதெல்லாம் எங்கே மக்கும்? ஆனால் நான் வாழறமே, இந்த அழகு ஒரு நாளும் அழியாது. பிரைஸ் காட். இது நான் முற்போக்குவாதியாது. யாரோ என் அழகில் மயங்குகிறான். யாரோ ஒருத்தனுக்காக, யாரோ ஒருத்திக்காக. நான் சொல்லுவேன், திருமணமாகாத பிள்ளைகளே, அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக நீங்கள் பண்ணுகிற டெக்கரேஷன் யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் உன் குடும்ப அழகுக்கு நல்ல குணம், நல்ல சமைக்க தெரியுமா, பண்பு இருக்கா, பணிவு இருக்கா, தாழ்மை இருக்கா, கோபம் வந்தால் அதை அடக்க முடியுமா, அடங்கி போக முடியுமா, பெரியவங்களுக்கு முன்பதாக கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்க முடியுமா, அதை விட அழகு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் சாவர வரைக்கும் வெள்ளை போடவே கட்டிக்கிட்டு வந்தாலும் நீ செத்து பரலோகம் போனால் நிர்வாணமாக தான் போவேன். ஞாபகம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் உனக்கு வெண்ணாடை கொடுக்கும். அதனால் ஆடையை வச்சு பக்தியை காட்டவே முடியாது. இது ஒரு யூனிஃபார்ம், தட்ஸ் ஆல் ஓவர். போலீஸ்காரருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. போலீஸில் 2 வித போலீஸ் இருக்கு. டிராஃபிக் போலீஸ் இருக்கு, சிவில் இருக்கு, கிரிமினல் இருக்கு. யூனிஃபார்ம். ஆகவே நாம் திருச்சபைக்கு வருகிறோம் என்று சொன்னால் இந்த திருச்சபைக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதற்கும் பக்திக்கும் ஒப்பிட்டுறாதீங்க. அது உண்மை, அது நல்லவன், அது நேர்மை. இந்த ஆடைக்கு இணையான ஆடை எதுவுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நமக்கு மதத்தின் அடையாளமாக போச்சு. காவி போட்டால் இவங்க, சிகப்பு போட்டால் இவங்க, ப்ளூ போட்டால் இவங்க. இந்த கார்த்திகை மாதம் வரப்போகுது, கருப்பு ப்ளூ போட்டால் அவங்க, வெண்ணாடை உடித்தால் இவங்க. என் கடவுள் அதில் இல்லை. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். என் கடவுளுடைய குணமே வேறுங்க. நான் அவருக்கு பிடித்த மாதிரி நடக்க, இந்த பாருங்களேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செய்தி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்தி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்தி, வாழ்க்கை அழகுபட உங்களுக்கு அலங்காரமான செய்தி. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இவ்வளோ செய்தியை கேட்டும் என்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நான் பொறுப்பில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன். அவர்கள் மன்னா பொழிந்தது, மேகஸ்தம்பம் இருந்தது, அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் பேரில் நான் பிரியமாயில்லை. அந்த டைட்டில் நமக்கு வேண்டாம் என்றுதான் ஆவியானவருடைய வேதனையான வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். தங்கச்சி, தம்பி, உன் வீட்டை பார், உன்னுடைய குடும்ப உறவு முறைகளை பார், என்னுடைய ஒழுக்க நலன்களை பார். சிலருக்கு என்னுடைய செய்தி அவர்களை காரசாரமாய் அவர்களை போய் தொட்டுட்டு கண்ணு மூக்கிலெல்லாம் புகை வருது போல இருக்கு. வீட்டில் போய் மெசேஜ் அனுப்புகிறானுங்க. நான் சொல்லுவேன், அந்த பைத்தியக்காரர்களுக்கு நான் ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் உன் குடும்பத்தை பற்றியோ, உன் தகப்பன் பற்றியோ, உன் தாயை பற்றியோ நான் பேசுவது இல்லை. நான் நேர்மையை பற்றி பேசுகிறேன், உண்மையை பற்றி பேசுகிறேன், தெய்வத்தை பற்றி பேசுகிறேன், அவ்வளோதான். நான் தான் சொல்கிறேனே, சாவை பற்றி எனக்கு தெரியும். சாவை பற்றி பயப்படுறதே நம்ம கிடையவே கிடையாது. ஏன்னால் நான் செத்தால் தான் நித்திய ஜீவனை நான் பார்க்கவே முடியும். அது எப்போ வேணுமெல்லாம் வரட்டும் என்று தயாராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா தெய்வத்தின் அடுத்த ஸ்தானத்தில் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எங்களை சாட்சியாய் அத்தாட்சியாக வச்சிருக்கிறார். போலாமா? அடுத்த பாட்டுக்கு போலாமா? அதனால் சங்கீதக்காரன் ஒரு கதறுவார். மோசே, சங்கீதக்காரன் சொல்லக்கூடாது, மோசே ஒரு கதறுவார். சங்கீதம் 97 என்ன இருக்குது பாருங்களேன் கொஞ்சம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். ஓ ஆண்டவரே, முடிஞ்சு போச்சா? உமது பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. 17 படிங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். இந்த மெசேஜ் இப்படி நான் வரும்னு தெரிஞ்சுதான் நான் எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்கார வச்சுருப்பேன். அது கடிச்சு உங்களுக்கு பிரியமாக நான் நடக்க நான் விரும்புகிறேன். அப்படி ஒரு கன்ஃபஸ் பண்ணணும். அல்லேலூயா. சித்தா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்க விரும்புகிறேன் சித்தா. முறைக்காதீங்க சித்தா, பல்லு கடிக்காதீங்க சித்தா. ஏங்க இப்படி முறைக்கிறீங்க? அப்படி பக்கத்தில் உட்கார வச்சு பேசணும். இதெல்லாம் இவர் சொல்கிறாருங்க மோசே, ஆண்டவரே உமது பிரியம் எப்பொழுதும். ஹல்லேலூயா. நான் சத்தமே இல்லையா? தினந்தோறும் கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமாய். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். நம்பர் 1, பிரியமானவர்களின் பாக்கியங்கள். நம்பர் 1, இந்த பிரியமாய் இருந்தால், இந்த அதாவது ஒருத்தர்கிட்ட ஒன்று பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியங்கள். அதாவது இங்கே பாருங்களேன், நான் பழைய ஏற்பாட்டில் தான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசினால் இந்த பாக்கியங்கள் உங்களை எட்டும் கிட்டும் அப்படின்னு சொன்னால் அது பைபிள்லேயே இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சொற்பொழிவு மாதிரி ஆகிடும். பா நல்லா பேசுகிறாரு அவரு, அப்படி தான் போயிடும். ஆனால் அது ஆசீர்வாதமாய் மாறாது. நான் சொல்ல போகிறது இது ஆசீர்வாதம். யாக்கோப்பை பார்ப்போம். யாக்கோப்பு லாபான் வீட்டுக்கு போய் அந்த லாபான் வீட்டில் அவர் போய் பார்த்த காட்சி, இந்த முதல் காட்சி அதுதான். வாசிக்கலாம். அதுக்கு சரி, யாக்கோப்புக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இருக்கார்ல. யார் யாக்கோப்புக்கு முன்னாடி? ஒத்த வாக்கியம் தெரிஞ்சவங்க பேசுங்களேன். சரி, நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்துக்கு போங்க. 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு கொஞ்சம் எடுத்து வாசிங்க. ஏன்னா அந்த சீரியலாக வந்துட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2, 4, ஒரு 5 பேரை நம்ம பார்த்துடலாம். ஒரு 5 பேருடைய ஆசீர்வாதம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தையே பார்க்கல. விசுவாசிக்கிறீங்களா? சபையினுடைய அருமையே அதுதான். சபை எதை காணாது? சத்தமே இல்லைங்க. மரணத்தை காணாது. சபைக்கு மரணம் இல்லை. அப்போ செத்து போகிறவங்களாம்
அது மரணமே இல்லை தம்பி. அது ஆதாமனுடைய பெனிஃபிட்டை நம்ம அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய ஆன்மாவுக்கு என்ன கிடையாது. நீங்கள் செத்து பாருங்கள், செத்துட்டு சொல்லுவீங்க, கிள்ளி முத்தம் குடிப்பீங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னது 100% உண்மைன்னுவீங்க. நீங்கள் சரியாக சாகலை, அதனால தான் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. நான் சரீர சாவை பற்றி பேசலை, சரியான முறையில் ஞான ஸ்நானம், சரியான முறையில் அர்ப்பணிப்பை பற்றி நான் பேசுகிறேன். அது மரித்தால் என்னுடைய பிரசங்கம் உனக்கு சுவிட்டோ சுவிட்டு, அப்படி இல்லைன்னா பாவர்க்கா தான். ரொம்ப போர், எப்போ நான் முடிக்க போகிறார் இந்த ஆளுன்னுவேன். சரி, என்னோட கூட பிரசுத்தாவி என்னோட பேசட்டும். அவன் மரணத்தை காணாதிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். ஆமா, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். யாரை எடுக்கிறார் இங்க பாருங்களேன். எகிப்திலிருந்து யாரை கடத்திட்டு வந்தாரு? இஸ்ரவேல் என்னும் ஒரு கன்னிகையை கடத்திட்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களை என்ன பண்ணிடுவார்? எடுத்துக்கொள்வார். என்ன சத்தமே இல்லை? அல்லேலூயா. ஏனோக்கை உயிரோடுவே எடுத்துக்கொண்டா. நான் வந்து இந்த ஆல்பாபெட்டிக்காக நான் இப்படி கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக ஏடோக்கு கடைசியில் வரணும் இந்த சப்ஜெக்டில். அப்படியானால் இந்த ராப்சர் போனோம், நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும், நான் ரகசிய வருகைக்கு போனோம் என்று விரும்புகிறவர்கள் அவருக்கு பிடித்த மாதிரி நடக்கணும். என்ன அவருக்கு பிடிக்கும்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன அவ்வளோதாங்க கடவுளுக்கு பிடிக்கும். 66 புத்தகத்தை படித்து எனக்கு ஒன்றுமே தெரியலன்றதை விட யோனோக்கை பற்றி இப்படி படிக்கிறோம். அதனால் சபைக்கு வந்தோம். இந்த அழைப்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் துர்பாக்கியவான்கள். என்ன அழைப்பு? ராப்சர், அவர் நாளில் நான் மறுரூபமாக வேண்டும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை சாகு வரை தபையில வாசிக்கணும். என்னை நம்பி அவர் தந்த சாகுற வரையும் அவர் வரும் வரை காத்துக்கொள்வே. கிறிஸ்தவத்தினுடைய பிரதான நம்பிக்கையே அவர் வரும் நாளில் நான் மறுரூபமாக வேண்டாம். இது இல்லாத கிறிஸ்தவன் எதுக்குடா இந்த உலகத்தில் கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கப்புறம் நம்ம அங்கே போன மாதிரி ஏன்டா குலதெய்வ கோயிலுக்கு பலியிடுறோம், சிவன் கோயிலில் பலியிடுறது இல்லைன்னு தெரியாது. இங்கேயும் அது தெரியாது. அவர்கள் பேரில் நான் பிரியமா இல்லை. ஆகவே இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் தொடர் கூட்டங்களுக்கு வரணும். செவ்வாய்க்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம், தேவ சமூகத்தில் அவர் சமூகம் எனக்கு பிரியம். ஆகவே நான் தொடர்றேன். எனக்கு ஊரை சுற்றுவதை விட, என் உறவு சொந்தங்களை பார்ப்பதை விட, என் ஜனங்களோடு கூட கூட்டத்தில் இருப்பது எனக்கு பிரியம். இந்த சத்தமே இல்லை. அல்லேலூயா. இதோ வர சனிக்கிழமை ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லைன்ட்டேன், நான் பிஸியாக இருக்கேன். அன்பு நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஜனங்களோடு கூட நான் தங்கி இருக்கிறதையே நான் விரும்புகிறேன். அது கொஞ்சம் பேராக இருக்கலாம், சிலராக இருக்கலாம், அதை பற்றி கவலையே இல்லை. நேற்றுக்கு நாங்கள் ஒரு 4 பேர் உடன் ஊழியக்காரர் இருந்தோம். திடீர்னு மீட்டிங் வச்சுருங்கன்றாங்க. 7:30 மணிக்கு வச்சுட்டேன். அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தது தெரியுமா? சீடர்களின் அடையாளங்கள் என்ன? சும்மா போகிற போக்கிலே அப்படி ஒரு 4 டாபிக். ஆஹா, அவங்களுக்கு கிடைச்ச தேன் மதுரம் தெரியுமா? அதுதான். அதை விட எனக்கு பெரிய எதுவுமே இல்லைங்க. அவ்வளோதான். அந்த நீங்கள் பிரியப்பட்டு பாருங்க. சரி, ஓகே. அப்போது பிரதானமான நோக்கம், திருச்சபையினுடைய நோக்கம், நான் உயிரோடுவே எடுத்துக்கொள்ளப்படுவேன். சரி, இதுதான் பாக்கியம். பாக்கியத்தில் முதல் பாக்கியம் பிடிச்சிக்கிங்க. 2வது பாக்கியம் இங்கே பாருங்களேன். இந்த பாக்கியத்தை அடைவதற்கு இந்த சாகு வரைய நான் எப்படி இருக்கணும்? எல்லாரிடத்திலும் எல்லா இடங்களிலும். ஐயோ ஸ்தோத்திரம், உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியல. எல்லாரிடத்திலும் நல்லவனாயும் எல்லா இடங்களிலேயும் உண்மையாயும். ஃபில் பண்ணுங்க. இந்த 3 மணிக்கு வந்துட்டியா?
நல்ல சுகமாக இருக்குடா உனக்கு அங்கே காற்று. எல்லாரிடத்திலும் எல்லா இடங்களிலேயும் உண்மையாக இருப்போம். எல்லாரிடத்திலும் எல்லா இடங்களிலேயும் உண்மையாக இருப்போம். ஹல்லேலூயா. இவ்வளோதாங்க. அவர் வரும் நாளில் அவர் அழைச்சிப்பார். இது பாருங்க, பாராசூட் ரெடி 1 2 3 ரெடி கோ என்று சொல்ல முடியாது. அவர் வரும்போது என்னை அழைத்துக் கொள்வார். ராஜா அவங்க அப்பாவை எழுந்துரு எக்கால சத்தம் கேட்குது நான் சொல்ல முடியும். சாகு வரையும் நேர்மையாய் நடக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்திற்குள் போய்விடலாம். அல்லேலூயா. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, ஹலோ, திருச்சபையினுடைய நோக்கம் இதுதான். அந்த அதிசயத்தின் பாக்கியத்துக்கு நேராக போவதற்கு பிரயாசப்படுவோம். அவர் எடுத்துக்கொள்வார். த செகண்ட் திங், யாக்கோப்பு போறாரு லாபான் வீட்டுக்கு, டைம் இல்லை. 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு இல்ல அது தப்பு. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு. ராகேல் பேரில் என்ன வசனம்? 13 18 29 18. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். எத்தனை வருஷம்? இதை நீங்க தப்பா பார்த்துடக்கூடாது. எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியுமா? இந்த மனிதர்கள் மேல் அவர் பிரியப்பட்டதுனால நாம் 6 நாள் இந்த உலகம் ஓடிக்கின்னு இருக்கு. 6000 வருஷம், 1000 வருஷம், 7ஆம் வருஷம் வரப்போகிறது. அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் மேலில் இறைவன் பிரியமாக இருந்தபடியினால்தான் அவர் இந்த பூமியில் குமாரனாக அவதரித்தார். பிரியம் வைத்ததனால் தான் தன் ஜீவனை கொடுத்தார். பிரியம் வைத்ததனால் தான் தன் ஜீவனை மீட்டெடுத்து இன்றைக்கு நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். பிரியம் வைத்ததனால் தான், இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரு சபை. பிரியம் வைத்ததனால் தான் ஒரு ஊழியக்காரன். பிரியம் வைத்ததனால் தான் இவ்வளவு பெரிய மந்தையை கர்த்தர் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கிறார். இது எல்லாமே நாம் ஏதாகிலும் வாங்கணுமா? எங்கன போய்? அவர் பிரியம் வைத்ததனால். லாபான் வீட்டில் போய் யாக்கோபு யார் மேலே பிரிய வச்சாரா? புரியல. மூத்தவளா இளையவளா? அதுதான் சபை. மூத்தவர்கள் யூதர், இளையவள் தான் நாம். பிரைஸ் காட். எத்தனை வருஷம் அவளுக்காக? லென்த்தி பீரியட். நமக்கு போயிட்டே இருக்கு. எப்போ முடியும்னு தெரியல யாக்கோபனுடைய வேலை. அல்லேலூயா. மணவாட்டியை ஆயத்தப்பட்டுடு. மணவாளனை பார்த்துட்டோம், யாக்கோப்பை பார்த்துட்டு, ராகேல் என்ன ராகேல்களே, மணவாளனை பார்த்துட்டு மாப்பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நடத்துக்குங்க. அல்லேலூயா. உனக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுவார். ஒரு போஸ்டரில் ஒரு கட்டிங் செய்தி, ஆல் ஆர் வெல்கம், என்ட்ரி ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், SEREV. எப்படி இருக்கு பாருங்க. சபைக்கு எல்லாம் வாங்க. எப்படி வாங்க? நமக்கு ஒரு இடம் பிடிச்சிருச்சு, ஒரு சொந்தக்கார் பிடிச்சிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிடுவோம், அப்படி தானே? அல்லது முன்னாடியே போய் செய்வோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்போ வரணும்னு கேட்பேன். பிடிக்காத இடத்துல கேட்கவே மாட்டேன். சரி ஓகே, நான் 9 மணிக்கு வரணும், எல்லாம் கழுவி மூடுறாங்களோ அப்போ போவேன், சாப்பிட மாட்டேன். ஓகே, கடமைக்கு வந்திருக்கேன். நிறைய பேர் இன்றைக்கி சபைகளில் ஜனங்களுக்காகவே பாட்டு பாடுறாங்க. யாருக்கு பாடுறாங்கன்னு தெரியல. இங்கே அப்படி இல்லை. தேவ மகிமைக்காக, த ஃபர்ஸ்ட் சர்வ், உங்களுக்காக சேவை. நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம். நீங்கள் கர்த்தர் பேரில் பிரியமாக இருந்தால் சபை ஆராதனையில் முதலாவது இருப்பீங்க, முதலாவது ஊழியம் செய்யலாம். அப்படி இல்லைனா ஃபோனை போட்டு, ஹலோ யார்? போலையாப்பா, கை வலி பாஸ்டர் இன்னைக்கு, நாளைக்கு கால் வலி பாஸ்டர், நாளைக்கு பல் வலி பாஸ்டர். இவங்களுக்கு பிரியம் இல்லை ஊழியத்தில். ஊழியம், சபை, ஆராதனைகள் பிரியம் இருந்தால் மரணமே வந்தாலும் என் கை கால் நடக்க முடிய வரையும் அவர் சமூகத்தில் இருப்பேன். ஓகே, எப்படியோ எனக்கு தெரியல. ஆகவே ராகேலை பற்றி நான் பார்க்கும் பொழுது அங்கே தமது சபைக்காக அதிகமாக உழைக்கிறார் கர்த்தர். அவருடைய ஊழியம் உங்களுக்கு வேண்டுமானால் அவருக்கு நீங்கள் எப்படி இருங்க? அவர் கண்ணுக்கு பிரியமாக இருங்க. அல்லேலூயா. யாருக்கு? த தேர்ட் திங், மூன்றாவது,
நம்ம அதை முடிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டோம்னா நம்ம நேரடியாக யோசேப்புக்கு போயிடுவோம். யாக்கோபினுடைய பையன் தானே யோசேப்பு. ராகேலுக்கு பிறந்த பிள்ளை அவங்க அப்பாவுக்கு எப்படி இருந்ததா? 37ஆம் அதிகாரம் என்னோடு கூட 3வது வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். என்ன அங்கி? அல்லேலூயா. சகல கிருபை பொருந்திய சகல் வரங்கள் கனிகள் நிறைந்த அந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தானா? இன்றைக்கு சபைக்கு அதை தான் கொடுத்துருக்கிறார். பற்பல கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பலவிதமான நிறம் நிறைந்த அங்கி, அதுதான் அலங்காரம். நமக்கு அழகு எதுங்க சேர்க்குது? இங்கே பாருங்க, ட்ரெஸ்ஸை கட்டிடுங்க, உன் அழகு காட்டிட்டு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பற்பல கிருபை வரங்களை கொடுத்து நம்மை அழகுபடுத்துகிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு பிரியமாய் நாம் இருக்கிறபடியினால். என்ன சத்தமே இல்லை? அடுத்த வசனம் படிங்கம்மா. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறார். யார் நேசிக்கிறார்? இப்போ தெரியுமா, சபை எத்தனையோ பக்திமான்கள் உண்டு, அவர்கள் நடுவே கர்த்தர் உன்னையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு அழகு கிடைச்சிருக்குதுங்க. அழகு, பற்பல கிருபைகள். ஹல்லேலூயா. பற்பல கிருபைகள் பகருகின்றார் ஏழை கற்புடன் அவர் பணி செய். இந்த பாட்டு பாட்டா முற்போக்குவாதின்னுடுவீங்க. கர்த்தர் நல்லவர். ஓகே. அதனால என் அன்பு சகோதரியே கவனிச்சிக்க, தம்பி தங்கச்சி, அவரிடத்தில் நான் அங்கி வாங்கணும். பற்பல கிருபைகள் வரங்கள் வல்லமைகள், இதெல்லாம் ஐமோஸ்ட் விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரகிக்கவே முடியாத விஷயங்கள். இது யாருக்கு தான் புரியும்? சீடர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் மட்டும்தான் விளங்கும். அதனால் அவரிடத்தில் அங்கியை போட்டுக்க. எப்படி இருக்கலாம்? ஒன்றும் இல்லாத அவர் அங்கியை போட்டுக்கிட்டேன்னா கேயாசி தடி தான். எலிசாவின் தடியை கொண்டு போகிறால் கேயாசி வச்சா வேலை செய்யாது, ஆனால் எலிசா வச்சா அது வேலை செய்யும். ஏன்னா நீ வெறுமையான ஒரு அங்கி போட்டிருக்கிற. அவர் கிருபை தருகிறார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஹலோ, இங்கே பாருங்களேன். சவுல் யூதன், தாவீது சபை. இந்த சபை எப்படி பார்க்குறாரா? பெரிய மாணவன். தாவீதுக்கு பிறகு ஒரு ராஜாவே கிடையாதுடா உலகத்தில். தாவீதின் வம்சம்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சபை வந்துட்ட பிறகு இன்னொரு ரட்சகர், இன்னொரு மீட்பர், இன்னொரு யாருமே இல்லை. உனக்கும் எனக்கும் அன்பின் மீட்பை கர்த்தர் கொடுத்தார். எதை கண்டாரா? என்னை இதயத்திற்கேற்றவன். அதனால் அவனுக்கு தன்னுடைய சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சபையினுடைய அருமை தெரியுமா? ஏன் அவர் வலதுபுறத்தில் உட்காந்துட்ருக்கிறார் தெரியுமா? அது என் மகனுக்கு, அது என் சபைக்கு நான் தந்துட்டு நான் போவேன். அவர் எங்கே போயிடுவார் தெரியுமா? அவர் சிங்காசனத்துக்கு போயிடுவார். அவர் சீட்டு உனக்கும் எனக்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. இதுதான் வலது பரிசுத்தின் ஆசீர்வாதத்தின் ரகசியம். என்ன தான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ இவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா தான் கொண்டு வந்தீங்க, உண்மை சொன்னீங்க, நல்லவன் சொன்னீங்க, நேர்மை சொன்னீங்க, அது வரைக்கும் எங்களுக்கு புரிஞ்சுது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் எங்களுக்கு ஒன்றும் புரியும். அது எப்படி புரியும்? அது கடுமையாக உழைக்கணுங்க. எப்படின்னா 10 மாடி வீடு கட்டினா எங்கன்னா கொள்ளடிச்சிருப்பேனா? உழையே, கடுமையாக உழை. உங்கள் வீட்டில் 4 கார் நிற்கும். அப்போ சில வசனங்கள் எனக்கு புரியலை. சில டாபிக்ஸுக்குள்ளே போகும்போது அது எப்படின்னா பண்ணுது என்ன மண்டக்குடையது எனக்கு புரியலைன்னு சொன்னால், நமக்கு வேதத்தின் மகத்துவம் வீட்டில் புரியாதுங்க. வரணும், 2 மாடி ஏறணும், வரணும், கஷ்டப்படணும், கொஞ்சம் வயிறு காயணும். அப்போ தான் இதனுடைய பொருளெல்லாம் விளங்கும். இல்லைன்னா யாருக்கோ என்ற மாதிரி ஆகிடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசட்டும். அதனால் என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம்? நான் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டா போதும், இந்த பூமியில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபத்தில் இருக்கிறானே. யாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும்? ஆனால் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டா எல்லா மனுஷருக்கும் பிடிச்ச மாதிரி வாழலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
இந்த பிரியம் பிரியம் என்றதை தான் நான் மாற்றி பேசுகிறேன். கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இன்னும் டாப்பிக்கு கடவுளுக்கு பிடித்தவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியங்கள். இதுதான் டாபிக். தாசி சொல்லு.